Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம CSSல என்ன பார்க்க போறோம்னா கலர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கலர்ஸ்ன்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? ப்ளூ, ரெட், ஆரஞ்சு, ஒயிட்டு, பர்பிள், இண்டிகோ இந்த மாதிரி கலர் தான் ஞாபகம் வரும். சரி, ஓகே, நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி கலர் தான். ப்ளஸ் இதோட நிறைய விதமான வெரைட்டிஸ், அதாவது கலர் எப்படி மிக்ஸ் பண்ணிலாம் கலரிங் பண்ணுறது அண்ட் கலர்லேயே ஏற்ற கலர். இப்போ க்ரீன்னா கரெக்டாக அந்த க்ரீன் கலர் வரணும் அப்படிலாம் நம்ம வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு பிடிச்ச அந்த கார்டியன் சொல்லிட்டு ஒரு டாபிக் வரும். அதில் நீங்கள் அந்த கலரிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும் அந்த கலர். அதை நீங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம டாபிக் குள்ளே போயிடலாம். HTML ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். அண்ட் இதுக்குள்ளேனா OL அப்படின்னா என்ன, ஆர்டர்டு லிஸ்ட்டு. அண்ட் அதுக்குள்ளே இன்னொரு டேக் வந்து லிஸ்ட் ஐட்டம் அப்படின்ற டேக்குள்ளே நான் RGB கலர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். RGB கலர்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற கான்செப்டை பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி நான் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டேன். நம்ம HEX அப்படின்ற ஒரு கலரும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் HSL அப்படின்ற ஒரு கலரும் பார்க்க போகிறோம். அண்ட் RGBA கலர்ஸ் அப்படின்னும் பார்க்க போகிறோம். அண்ட் இதே மாதிரி நம்ம இன்னொரு டாபிக் என்னென்னா, கார்டியன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் உள்ள லீனியர் கார்டியன்ஸ்னால் என்ன, ரேடியல் கார்டியன்ஸ்னால் என்ன அப்படின்ற பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக என்ன, நம்ம நார்மல் கலர்ஸை வந்து பார்க்க போகிறோம்ல. ஸோ அதுவும் நான் மேலே வந்து கொடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த கலர் வெரைட்டிஸ்லாம் நம்ம CSSல வந்து பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம கிளியராக பார்க்கலாம். நம்ம இதில் இன்லைன் மெத்தடே ஃபாலோ பண்ணலாம். பட் வந்து அன்கம்ஃபர்டபுளாக அண்ட் ப்ராப்பராக வந்து இருக்காது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்டர்னலில் வந்து போட்டுக்க போகிறேன். எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணலாம். நம்ம பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் இருந்தால் ஓகே, நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நம்ம சிம்பிளாக பார்க்குறதுனால நான் இன்டர்னலில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டைல் வந்து நான் இன்டர்னலில் வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? இன்டர்னல் எக்ஸ்டர்னல் புரியாதவங்களை வந்து நான் ஃபஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க, அப்போ தான் புரியும். ஸோ இன்டர்னலில் நான் வந்து கொடுத்துக்கிட்டேன், ஸ்டைல் கொடுத்துக்கிட்டேன். இப்போ நான் பாடி கலரை வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ வந்து பேக்ரவுண்ட் கலருன்னு நம்ம கொடுப்போம்னு தெரியும். ஆனால் பேக்ரவுண்ட் கலரில் நான் சம்திங் ஏதோ ஒரு கலர் கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட்லாம் வந்துருச்சு. ஓகே, இது எல்லாருக்கும் இப்போ தெரியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, RGB கலர்ஸ் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம RGB அப்படின்றத கொடுத்துட்டு RGBயில் ஓப்பன் பேரந்திசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நடுவில் நம்ம என்ன கொடுப்போம்னா, சம்திங் நீங்கள் தெரிஞ்ச கோடிங், அதாவது கலருக்கு வந்து கோட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கொடுக்கலாம். நான் சும்மா இப்போதைக்கு 210 கொடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அப்படின்ற ஒரு கலர் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுது. நான் சும்மா தான் கொடுத்தேன், அதில் ஒரு கலர் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ RGBனா ஃபுல் ஃபார்ம் வந்து ரெட் க்ரீன் ப்ளூ அப்படின்னா மீனிங். RGBனா ரெட் க்ரீன் ப்ளூ தான் வரும். ஸோ வந்து நம்ம 200 கொடுத்துருக்கோம்ல, அது வந்து ரெட்டோட பொசிஷனை வந்து இது பண்ணும். ரெட் வந்து எனக்கு 200 இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். 10 வந்து க்ரீனை வந்து எவாலுவேட் பண்ணும். ஸோ க்ரீன் வந்து எனக்கு 10% இருக்கணும் அப்படின்னு. அண்ட் 0 வந்து ப்ளூவை பண்ணுது. ஸோ நம்ம இதில் ப்ளூவை வந்து மிக்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம ரெட்டு க்ரீன் மட்டும் மிக்ஸ் பண்ணதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் வந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய RGB கலர்ஸ்லேயே நம்ம நிறைய இந்த மாதிரி நம்ம மாற்றி பார்த்தோம்னா நிறைய விதமான கலர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னதுன்னா, HEX, அதாவது ஹெக்ஸாடெசிமல் நம்பரை வச்சு கலர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெட்டுக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை போட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ரெட் வரும். இதில் நீங்கள் நார்மலாக ரெட்டு போட்டால் டிஃப்ரெண்ட் கலராக வரும். ஸோ இந்த ஹெக்ஸாடெசிமல் கலர் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு கலர் தான். ஸோ அது எப்படி கொடுக்குறோன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ஹேஷ்டாக் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துட்டு அண்ட் நம்பர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாங்களே உங்களுக்கு வந்து இதில் கிளிக் பண்ண ஒரு கலருக்கும் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் வந்து நீங்கள் தேடி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கலர் வந்து உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரினால தான் நம்ம ஹெக்ஸாடெசிமல், அதாவது ஹெக்ஸாடெசிமல் கலர் வந்து யூஸ் பண்ணுறோம். HEXன்னு சொல்லுவோம். இந்த நம்பருக்கான அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நம்பரை வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலே கரெக்டாக நேவி ப்ளூ கலர் நம்பர் வந்து கரெக்டாக ப்ளூலேயே நிறைய ப்ளூ இருக்குல்ல. ஸோ நம்ம நேவி ப்ளூ வேணும் அப்படின்னா இந்த ஹேஷ்டாக் நம்பர், இந்த ஹெக்ஸ் நம்பரை வச்சு நம்ம வந்து தேடி கரெக்டாக நம்ம ஏற்ற ப்ளூவில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதனால நம்ம இந்த ஹெக்ஸாடெசிமல் கலரை வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா HSL. அந்த கலர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்ற
என்னன்றது பார்க்கலாம். HSLோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஹியூ, சேட்ரேஷன், லைட்னஸ். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க 10ஓட வேல்யூ வந்து ஹியூவை வந்து இது பண்ணும், அதாவது அது என்ன டிகிரி அந்த மாதிரி இது பண்ணும். சேட்ரேஷன் கலரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம 100% கொடுத்துருக்கோம். அண்ட் 60% இருந்தது பிரைட்னஸ், அதாவது லைட்னஸ்க்காக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நான் சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டில் ஹெவி பிரைட்னஸோட இருக்குது. இதுவே நம்ம இப்போ இங்கே பிரைட்னஸை கம்மி பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 10ன்னு கொடுக்குறேன், அப்போ நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்களா அங்கேயும் உங்களுக்கு கலர் வந்து டம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவுட்புட் பார்த்தீங்களா எவ்வளோ லோவாக ஆயிருக்கு. ஸோ நம்மளோட பிரைட்னஸை மட்டும் நம்ம கம்மி பண்ணியிருக்கோம், ஆனால் பின்னாடி இருக்க கலர் வந்து அதே தான் இருக்குது. பிரைட்னஸ் மட்டும் நம்மளுக்கு லோ ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த HSL வச்சு நம்ம பிரைட்னஸை கம்மி பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி நடுவில் சேட்ரேஷன் இருக்கலாம், அந்த வேல்யூவை கம்மி பண்ணி பார்க்கலாம். 50% நான் கொடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு வந்து அவுட்புட் பார்த்தீங்களா எப்படி மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கலர் பின்னாடி இருக்க அந்த கலரோட சேட்ரேஷன், அதாவது அதோட அந்த கலரோட இதுவே வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வேல்யூவை மாற்றி 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 நம்மளுக்கு ஏற்ற கலர், நம்மளுக்கு பிடிச்ச கலரில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ அந்த 10% ஹியூவை வந்து மாற்றி பார்க்குறேன், அதாவது அதோட டிகிரியை வந்து மாற்றி பார்க்குறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் வந்துருச்சு. ஸோ அதை வந்து நிறைய டிகிரி 30-60 டிகிரியில் வந்து அதை எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த HCL பயன்படுத்தி நம்மளோட என்ன கலர் வேணும், சூட்டபிள் கலர்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணனாலே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம அப்படியே மாற்றி 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 பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து HCLோட ஒரு அந்த ப்ராப்பர்ட்டியோட. இந்த கலரில் வந்து அந்த 100ன்னு கொடுத்துக்கிறேன், அதோட பிரைட்னஸ் 100ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து 100, அதாவது 100 பிரைட்னஸ் வந்து அதை எடுத்துக்கிச்சு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா RGBA கலர்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ RGBனா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம், ரெட் கிரீன் ப்ளூன்னு சொல்லிட்டு. அது என்ன ஏ அப்படின்னு இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஏ இருக்கு. அது ஒன்றும் இல்லை, ஒப்பாசிட்டி, அதாவது இதுலேயுமே வந்து ஃபில்டரை வந்து கம்மி பண்ண இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒப்பாசிட்டிக்காக ஏ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நம்ம இது ரெட்டு ப்ளூ இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம நம்பர்ஸில் போட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்பர்ஸில் தான் கொடுக்கணும். இப்போ 255 கொடுத்துட்டேன், அண்ட் 10 கொடுத்துட்டேன், அண்ட் 0.3ன்னு சொல்லிட்டு ஒப்பாசிட்டி கொடுத்துட்டேன். இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் வந்து அவுட்புட்டாக வந்திருக்கு. சரி, ஓகே. இதே மாதிரி RGBAல வந்து நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் நம்மளுக்கு தெரியும் என்னென்ன கலர் எதில் வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதே மாதிரி நம்ம இப்போ கார்டியன்ஸ் கலர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். கார்டியன்ஸில் லீனியர் கார்டியன் அண்ட் ரேடியல் கார்டியன் சொல்லிட்டு 2 கார்டியன் இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ லீனியர் கார்டியன்னா என்ன, அதோட அவுட்புட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம பேக்ரவுண்ட் மட்டும்தான் இது கொடுக்கணும், கலர் வந்து வேணாம். பேக்ரவுண்டுன்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம லீனியர் அப்படின்னு டைப் பண்ணாலே அது கலர்ஸ்லேயே வந்து வரும். இந்த மாதிரி வந்து வரும் லீனியர் கார்டியன். நம்ம அந்த பேரண்டிசஸ்குள்ளே தான் இப்போ நம்ம வந்து வேல்யூவெல்லாம் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ சும்மா ஒரு சின்டாக்ஸ் மாதிரி இங்கே வந்து சும்மா போட்டுடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வேல்யூலாம் கொடுத்து பார்க்கலாம். சின்டாக்ஸ் என்னென்னா ஃபஸ்ட் வந்து டேரக்ஷன் கொடுப்போம், லெஃப்டா ரைட்டா பாட்டமா டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்து நம்ம டேரக்ஷன் கொடுத்துக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் கலர் வர என் நம்பர் ஆஃப் கலர் வந்து கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் 2 கலர் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் டாட்டில் நம்ம 6 கலர் 5 கலர் எவ்வளோ கலர் வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இதுதான் வந்து இதோட லீனியர் கார்டியனோட சின்டாக்ஸ் வந்து இப்படி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். பேக்ரவுண்டில் லீனியர் கார்டியன் நான் கொடுத்துட்டேன். டேரக்ஷன் வந்து நான் டு ரைட் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன், ரைட் சைடாக வரணும் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ரெட்டுன்னு கொடுத்துக்கிட்டேன் அண்ட் ப்ளூன்னு கொடுத்துக்கிட்டேன். இப்போது ரெட்டும் ப்ளூவும் எனக்கு அவுட்புட் பேஜில் பாருங்களேன் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு. ரெட்டு வந்து எனக்கு இங்கே இருக்குது அண்ட் ப்ளூ வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த 2 கலர் வந்து இந்த மாதிரி மிக்சிங் ஆகி வரும் நம்மளுக்கு. இது வரைக்கும் நம்ம RGBAல பார்த்தீங்கன்னா ஒரே கலர் தான் வரும். ஆனால் இந்த லீனியர் கார்டியன் 2 கலரும் நம்மளுக்கு ஷோ ஆகும் அண்ட் மிக்சிங் வெரைட்டிஸில் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இதே மாதிரி நம்ம இதில் நிறைய விதமான கலர்ஸ் n நம்பர் ஆஃப் கலர்ஸ் வந்து போட்டு பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 லெஃப்ட்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணி நம்ம அவுட்புட் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சைடு இந்த கலர் இந்த சைடு மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டேரக்ஷன் வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் கலர்ஸை கூட. இப்போ நான் 2 லெஃப்ட்டை எடுத்துகிட்டு 2 ரைட்டுன்னு கொடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ராவாக நான் கொடுக்க போகிறேன் என்னென்னா 2 பாட்டம் ரைட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிட்டேன். அவுட்புட் பேஜில் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். நம்மளோட அந்த கலர் பார்த்தீங்களா மேலேயும் கீழேயும் அந்த மாதிரி பாட்டமில் வந்து அலைன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அலைன் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்ற மாதிரி நம்ம கலர்ஸை வந்து அலைன் பண்ணுவோம். நம்ம 2 கலர் பார்த்தோம். இப்போ நான் ரெட்டு ப்ளூ கொடுத்துருந்தேன்ல, அது பக்கத்தில் எல்லோ கொடுக்க போகிறேன் அண்ட் ஆரஞ்சுன்ற கலர் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த 2 டாப்பை வந்து எடுத்துகிட்டு நான் டிகிரியும் நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிகிரி என்ன கொடுக்க போகிறோம்னா 180 டிகிரியில் இருக்கணும். டிகிரிக்கு வந்து DEGன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி நம்மளோட அவுட்புட் பேஜ் பாருங்களேன். இந்த மாதிரி பார்க்கவே ஒரு பியூட்டிஃபுல்லாக கலர்ஸ் வந்து நல்லா அலைன் ஆயிருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம ஓகே பார்க்க அழகாக இருக்குது. இன்னும் நிறைய கலர் கொடுத்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இந்த டிகிரியை வந்து எடுத்துட்டேன். இப்போ என்ன கொடுக்க போகிறேன்னா ஆரஞ்சு பக்கத்தில் நான் பிளாக் கொடுக்க போகிறேன்.
பிளாக்குக்கு அப்புறம் ஒயிட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஒயிட்டு கயான்னு சொல்கிற கலர் இருக்குது அது, அண்ட் பர்பிள் கலர் கொடுத்துக்க போகிறேன். அண்டு பிங்க் கலரும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பிங்க்கு கொடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூவும் கொடுத்துக்கிட்டேன், அண்ட் அதுக்கப்புறம் இண்டிகோ அப்படின்ற ஒரு கலர் வந்து நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா, நம்ம செட் ஆஃப் இவ்வளோ கலரில் கொடுத்துருக்கோம். இதோட அவுட்புட் என்னவா இருக்கும், ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறோம். பார்த்தீங்களா, இது கொஞ்சம் பிளாக் கொடுத்ததுனால கொஞ்சம் இதாகிடுச்சு ஒயிட்டு. ஸோ இந்த மாதிரி கலரில் வந்து அலைன் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி லீனியர் கார்டியனை வச்சு நம்ம நிறைய விதமான கலர் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ லீனியர் கார்டியனை என்னன்னு புரிஞ்சிருக்கோம் போதும் இந்த டாபிக். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம எரேஸ் பண்ணிட்டு ரேடியல் கார்டியனுக்குள்ளே நம்ம போய்க்கலாம். ரேடியல் கார்டியனுக்கும் லீனியர் கார்டியனுக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்களே பார்த்துப்பீங்க. ஆக்சுவலாக என்ன வித்தியாசம்னா, லீனியர் கார்டியன் நம்ம அவுட்புட் பார்த்து வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கும். ஆனால் ரேடியல் கார்டியனில் சர்க்கிள் ஷேப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அவுட்புட் பேஜை பார்க்கவே வந்து நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, பேக்ரவுண்ட் அதே மாதிரி கொடுத்துட்டு ரேடியல் கார்டியன் நேம் மட்டும் தான் வித்தியாசம் அண்ட் கொடுத்துட்டு அதே மாதிரி. ஸோ இதுக்குள்ளேயும் அதே மாதிரி இதுதான், பட் சின்டாக்ஸ் வந்து ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். நான் வந்து ஷேப் கொடுக்க போகிறேன். ஷேப் கொடுத்துப்போம் அண்ட் பொசிஷன் அப்படின்னு நம்ம கொடுப்போம். எந்த பொசிஷனில் அது இருக்கணும் அப்படின்னு நம்ம கொடுப்போம். அண்ட் கலர் இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பேக்ரவுண்ட் ரேடியல் கார்டியனில் நான் ஷேப் வந்து சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். பொசிஷன் வந்து எனக்கு என்ன பொசிஷன் இப்போதைக்கு வேணாம், நான் சர்க்கிள் மட்டும் கொடுக்குறேன். அண்ட் கலர் வந்து ரெட் கொடுத்துக்கிட்டேன், எல்லோ கொடுத்துக்கிட்டேன். ஸோ இதை நம்ம ரன் பேஜில் பார்த்தீங்கன்னா, அவுட்புட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியுது, அவங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் வந்திருக்கு. நடுவில் ஒரு கலரும் வெளியே ஒரு கலரும், அதாவது நடுவில் ரெட் கொடுத்ததுனால அந்த கலர் அண்ட் எல்லோ கொடுத்ததுனால வெளியே அந்த கலர் வந்து சர்க்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு அந்த கலரை பார்க்க அவ்வளோ ஒன்றும் அட்ராக்டிவாக இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு ரெட் கலர் வந்து அதிகமாக கொஞ்சம் ஒரு 5% போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் எல்லோ வந்து எனக்கு ஒரு 20% வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்த்தீங்களா, அந்த 5% மட்டும் ரெட் எடுத்துக்கிட்டு மிச்சம் 20% ஃபுல்லாக எல்லோக்கு கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சன் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து அழகாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம கொடுத்து பார்க்கலாம். இன்னும் நிறைய வெரைட்டிஸ் கலரை வந்து கொடுத்து பார்க்கலாம் என்ன வருதுன்னு. நான் இதுக்கப்புறம் எனக்கு க்ரீன் கலர் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ க்ரீன் வந்து கொடுத்துக்கிட்டேன். அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், எனக்கு 15. இப்போ லைனாகவே கொடுத்துக்குறாங்க. ரெட் வந்து 5, எல்லோ 10, க்ரீன் 15. ஆனால் எனக்கு வந்து பிங்க் கலர் வேணும், அது வந்து நான் 20 கொடுத்துக்கிறேன். இண்டிகோ எனக்கு 25%, பர்பிள் எனக்கு 30%, அண்ட் ஸ்கை ப்ளூ எனக்கு 40%. எனக்கு எந்த மாதிரி பர்சன்டேஜில் எந்த மாதிரி கலர் வேணும் அப்படின்னு நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளோட அவுட்புட் பேஜ் பார்த்தீங்களா, ரெட்டு கொஞ்சம் அண்டு அந்த மாதிரி வந்து அது பர்சன்டேஜ் கொடுத்ததுனால அந்த அளவுக்கு அந்த பொசிஷன் வந்து அலைன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வெப்சைட்டை நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸை வச்சு அழகாக பண்ணி பத்தலை எனக்கு பத்தலைன்னு சொல்லிட்டு நான் இன்னும் நிறைய கலர் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்கை ப்ளூக்கு அடுத்ததான் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, கயான் அப்படின்ற ஒரு கலரை நான் கொடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஒரு 50% வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் ஒயிட் கலர் கொடுக்க போகிறோம். ஒயிட்டுக்கு வந்து 60% கொடுக்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன கொடுக்கலாம், டார்க் க்ரீன் கொடுக்க போகிறேன், 70% கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்மளோட அவுட்புட் பேஜ் க்ரீன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கலாம். க்ரீன் கொடுத்து நடுவில் அண்ட் செட் ஆஃப் அந்த கலர் வந்துருச்சு. அண்ட் ஒயிட் கொடுத்ததுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. சரி, ஓகே. இந்த மாதிரி நம்ம நிறைய கலர்ஸை வந்து ரேடியல் கார்டியன்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம கலர்ஸ்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு கலர்ஸ்னால் என்ன, ப்ளூ ரெட்டு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் கலர்ஸ் இந்த மாதிரி மிக்சிங் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேடியல் கார்டியன் மூலியமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி இந்த கான்செப்ட் ரேடியல் கார்டியன், அதாவது கலர்ஸை பற்றி தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் நம்ம நிறைய பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சிஎஸ்எஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஹாப்பி தேங்க்ஸ், பை பாய்.